நீங்கள் வேணால் விவாதத்தை எப்படி வேணாலும் கொண்டு போகணுங்கிறதுக்காக என்றைக்கோ மன்மோகன் ஐயா பேசியதுன்ற வார்த்தையை சொல்லலாம். மோடி ஐயா வந்து முஸ்லீம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை. இப்போ அதில் என்ன புரியுதுன்னா, காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை பாஜகவுக்கு பயத்தை கொடுத்துருக்கிறது. ஏன்னா வாக்கு வங்கி மாறிவிடுமோ, ஏன்னா இவர்கள் சொல்லியிருக்கிற நீங்கள் சொல்லக்கூடிய 8000 சார் வந்து 48 நிமிடம் ஒரு இடத்துல மோடி பேசுகிறார். நீங்கள் அந்த 3 நிமிடத்தை எடுத்துக்கொண்டு பேசுகிறீர்கள் என்று சொன்னால் வருத்தப்பட வேண்டியது நீங்கள் தானே ஒழிய மோடியோ நானும் இல்லை. அதனால தான் அவர் தோத்தாருன்னு நினைக்கிறீங்களா? இது பிரதமர் வேட்பாளர் சொல்லவில்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. நான் தப்பாவே பேசல. ராகுல் காந்தியை பிரதமராக்க வேண்டும் என்று நினைப்பதனால் இவங்க 2 பேர் சேர்ந்தே அவரை பிரதமர் என்கின்ற ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வரலாம். சொல்லாட்டியும் கொண்டு வரலாம். அந்த அளவுக்கு வலிமை மிக்கவர்களா இருப்பாங்க. பணம், கொழுத்த பணம் இருக்கு. சரிபார்க்கக்கூடிய விஷயங்களை ஏன் பாஜக கோட்டை விட்டு விட்டதா? யாரும் என்கிட்ட வந்து என்னுடைய பேர் இல்லைங்க ஐயா அப்படின்னு சொல்லலை. 1,00,000 பேர் கோயம்புத்தூர்ல இருந்தாங்க. ஆனால் என்கிட்ட வந்து யாரும் சொல்லலை. இந்த டெண்டர் வாக்கை எண்ணுவார்கள், அது அந்த மாதிரி ஒன்று இருக்கு. இதை திரும்ப விஜய் ஒரு சர்க்கார்னு ஒரு படம் எடுத்து 18B 19C அப்படின்னு தான் சொல்லணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். துக்ளக் வாசகர் வட்டம் ரவி டிடிஎஸ் அவர்களை அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். தேர்தல் தமிழ்நாட்டில் முதல் கட்ட தேர்தல் முடிஞ்சிருச்சு, 2ஆம் கட்ட தேர்தல் தயாராகிட்டு இருக்கு நாளைக்கு. இப்போ ஆரம்பத்தில் பாஜகவுடைய பரப்புரை ஆரம்பித்த அந்த விறுவிறுப்பு வேகம் அப்படியே கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகி வேற ஒரு கருத்துக்கு மாறி இருக்கா? அதாவது 400+ பாஜக, மீண்டும் மோடி பிரதமர் அப்படின்ற அந்த முழக்கம் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாறி இப்போ அமித்ஷாவிலிருந்து பிரதமர் முதற்கொண்டு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை பிரயோகப்படுத்துகிற மாதிரி தெரியல. அமித்ஷா கூட ஒரு 6 மாத காலத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அப்படின்ற ஒரு விமர்சனங்கள்லாம் இருக்குது. ஏன் திடீர்னு இந்த 400+ மீண்டும் மோடி அப்படின்ற ஸ்லோகன் ஏன் திடீர்னு சடனாக சேஞ்ச் ஆகுது? தேர்தல் கலத்தம் ஏதாவது பிரதிபலிக்கிறது, இல்லை இன்டெலிஜென்ஸோடைய சோர்ஸ் தகவல் அதன் அடிப்படையில் விக்ரஸாக இப்படி மாறி இருக்கிறாங்களா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 4 தொகுதியில் ஜெயித்தவங்க கூட பிரதமராக இருக்காங்க, அல்லது 24 தொகுதியில் ஜெயித்தவங்க கூட பிரதமராக இருக்காங்க. ஆனால் யாரையும் பிரதமராக நிலைக்க விடலை காங்கிரஸ். அப்படி தான் 50 ஆண்டு கால இந்தியாவை நம்ம பார்த்தோம். இப்போ 10 ஆண்டு காலமாக ஒரு பிஜேபியை பார்க்கணும். ஒரு 7 ஃபேஸ் நடக்குது அப்படின்னு சொன்னால் மாநில வாரியாக இஷ்யூஸ் இருக்கும். தொடக்கத்திலேயே 400ன்னு சொல்லியாச்சு. 272 பற்றி பிஜேபி பேசவே இல்லை. பத்திரிகையாவது மீடியாலையாவது சர்வே எடுக்கும்போது 272 வராது, 280 கூட வராது அப்படின்னு இதுவரைக்கும் உங்களுக்கு யாரும் சொல்லலை. தமிழ்நாட்டில் 39 திமுக வரும்னு சொல்லியிருக்கலாம், தெலுங்கானாவில் காங்கிரஸ் வரும்னு சொல்லியிருக்கலாம். இந்தியா பூராக அப்படின்னு கேட்கும்போது எந்த சர்வேவும் தப்பாக சொல்லலை. இப்படி ஒரு காலகட்டத்தில் ஏன் இவ்வளோ விக்ரஸாக திடீர்னு காங்கிரஸோடைய தேர்தல் அறிக்கை, நீங்க ஒரு இந்தி கூட்டணியாக தேர்தல் அறிக்கையில சொல்லப்படாத ஒரு விஷயத்தை பிரதமர் பேசிட்டாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் நாடு முழுவதும் எழுந்துட்டு. சொல்லப்படாததுங்கிறது வந்து தவறான வாதம். ரீடிஸ்ட்ரிபியூஷனுங்கிற வார்த்தையை நீங்கள் பேசியிருக்கீங்களா இல்லையா? தேர்தல் மேனிஃபெஸ்டோவில், தேர்தல் வாக்குறுதியில் ரீடிஸ்ட்ரிபியூஷனுங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கீங்க. அதாவது பகுத்து பிரித்து கொடுக்கப்படும், மறுமுறை கொடுக்கப்படும், இப்படியெல்லாம் பண்ணிட்டீங்க. அதற்கு பிறகு இல்லை அதுதான் அது சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் சொல்லப்பட்டது வந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்கு, பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு அப்படின்ற அந்த அடிப்படை யார் யாருக்குன்னு சொல்லப்பட்ட அந்த பிரிவுகளில் அதெல்லாம் எடிட் பண்ணிவிட்டு சிறுபான்மையினர் மட்டும் சொல்கிறாரு. 2வது அது மன்மோகன் சிங் வந்து 10 ஆண்டுகளுக்கு முன்னர் சொன்னதை வந்து இதோட வந்து 10% கிட்ட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் அவங்க அந்த வார்த்தையை பிரயோகிக்கல. மறுத்துக்கலாமே. ஆமா, நான் என்ன சொல்றேன், 10% சிறுபான்மையினர்ன்ற வார்த்தையை நாங்கள் பயன்படுத்தல அப்படின்னு. நீங்க வந்து ஒரு இந்தியாவை குழந்தைகள் என்றோ அல்லது இஸ்லாமியர் என்றோ கிறிஸ்துவர்கள் என்றோ பிரித்து பேசுங்க, அதை பற்றி யாருக்கும் அக்கறை இல்லை. இந்தியாங்கிறது முழுமையான ஒன்று. நீங்கள் சொன்ன ஒரு வாசகத்தை எடுத்துப்போம், 10%லேருந்து எடுத்து 90% கொடுப்போம். இந்த 10%ல் இவங்கெல்லாம் வந்திருக்காங்களா? இல்லை. 90%ல் எல்லாருமே இருக்காங்க, அவதிப்படுறாங்க. அதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? அதுவும் இல்லை. அடுத்தது என்ன சொல்லிட்டீங்க, 16 லட்சம் கோடியை தள்ளுபடி பண்ணார் இல்லையா, அதை வாங்கி கொண்டு நம்ம கொடுப்போம். யாருக்கு கொடுப்போம்? 140 கோடிக்கு தானே கொடுக்க முடியும். 16 லட்சம் கோடி யார்கிட்ட இருக்குது? உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 40 பேர்கிட்ட இருக்குதுன்னு நீங்கள் சொல்லலாமா? 10%. 140ல் 10%ங்கிறது என்ன? 14 கோடி.
14 கோடி பேர்கிட்ட இருக்கிற பணத்தை எடுத்து மீதி இருக்கக்கூடிய 126க்கு கொடுக்க போகிறேன். அதாவது நீங்கள் ஜோக்கா சொன்னாலும், போகிற போக்கில் சொன்னாலும், பொழுது போகாமல் சொன்னாலும், விரக்தியில் சொன்னாலும், நீங்கள் சொல்லுகின்ற வார்த்தையை நான் அர்த்தம் புரிந்து கொள்ளலாமா வேண்டாமா? இப்போ 10%-ஆ 60 பேரா, அதை முதல்ல முடிவு பண்ணுங்க. இல்லை, இப்போ மக்கள் பொதுவாக கேள்வி அப்படின்றது என்னன்னாக்க, இப்போ ரவி சார் பேசுறதுன்றது வேற. ஏன்னா களத்தில் யதார்த்தம் அப்படின்றது நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் 400+ நிற்கிறீங்க. ஆமாம், காங்கிரஸுக்கு அந்த எண்ணிக்கையே வராதுன்னு ஆரம்பத்தில் மோடி பேசிகிட்டு இருக்கும்போது பிரச்சாரங்களில் சொன்ன விஷயம். சரி. ஆனால் அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் பொழுதுபோக்காக சொன்னதோ போகிற போக்கில் சொன்ன விஷயத்துக்கும் ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பேசணும்? நாம் பிரதமர் பேசணும் இல்லை, ஒரே ஒரு காரணத்துக்காக தான் 1 லட்சம் ரூபாய் கொடுப்பேங்கிற ஒரு கட்சி சொல்லுது. திமுகவே திக்கி திணறி வேர்த்து கொட்டி ரொம்ப மண்டை காஞ்சி 1000 ரூபாய் தான் மாதத்துக்கு கொடுக்க முடியும், அது கூட வேறு வழி இல்லாமல் கொடுக்குறேன், சொல்லிட்டேங்கிறதுனால கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லி ஒரு விஷயம் 3 வருஷமாக நடந்துகிட்ருக்கு. 8500 ரூபாய் கொடுப்பேன்னு ராகுல் காந்தி ஐயா சொன்னார்னா 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கே முக்கியம் முடங்கும் போது 8500 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னால் திமுகவுக்கு தான் அந்த சந்தேகம் வந்துருக்கணும். எதை வச்சு சொன்னேன், நான் 1000க்கே இங்கே திக்கி திணறேன், நீ எப்படி 8500 சொன்னேன்னு கேட்கணும். கூட்டணியில் இருப்பதாக நினைத்து கொண்டு அவங்க கேட்கல. ஆனால் எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது இல்லையா, 8500 ரூபாய்க்காக ஆசைப்பட்டு யாராவது ஒரு 4 பேர் போனால் கூட 40 சீட்டுங்கிறது 44 சீட்டானால் கூட அதை நான் தடுக்க வேண்டும்ங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இன்னொன்று எடுத்துக்கோங்க, அரசியலில் யாருக்குமே அகந்தை இருக்காது. அதுவும் இந்த மாதிரியான பிஜேபி மாதிரியான ஒரு கட்சி, அதாவது ஒரு குடும்ப கட்டுக்குள் சிக்கிக்கொள்ளாத எந்த கட்சியை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த கட்சிக்குள்ளே ஆணவம் வரவே வராது. உங்களையும் சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் வரும் நீங்கள் எழுத்துப்பூர்வமாக கொடுத்த பிறகு. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து 1 லட்சம் ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னதை வைத்துக்கொண்டு, இப்போ உதாரணத்துக்கு உங்கள் மொபைலில் எத்தனையோ மெசேஜ் வரும், உங்களை கோடீஸ்வரன் ஆக்குகிறேன், ஒரு பேங்க் டீட்டெயிலை கொடுங்கன்னு உடனே நீங்கள் அதை டெலீட் பண்ணுவீங்க. உங்களை நலம் விசாரித்து கொண்டு எஸ்எம்எஸ் வந்திருக்கும், அதை நீங்கள் அப்புறம் படிச்சுக்கலாம், இதை முதல்ல நீங்கள் வெளியில் எடுப்பீங்க. அந்த மாதிரியான விஷயத்தை தான் இங்கே முதல்ல பண்ண வேண்டிய அவசியம் வந்தது. அடுத்தது வந்து ரீடிஸ்ட்ரிபியூஷனை பற்றி பேசுகிறேன். ரீடிஸ்ட்ரிபியூஷனை பற்றி பேசுகிறதா இருந்தால் முதல்ல 60 பேர்கிட்டேருந்து எடுத்து கொடுப்பேங்கிறியா, இல்லை 16 லட்சம் கோடி ஏமாற்றியதாக நீங்கள் சொல்கிறீங்களே அவர்களிடம் எடுத்து கொடுப்பீங்களா, இல்லை 10% 14 கோடி பேர்கிட்டேருந்து எடுத்து கொடுப்பீங்கன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு நான் கேட்க வேண்டிய அவசியம் இருக்குது. நீங்கள் வேணால் விவாதத்தை எப்படி வேணாலும் கொண்டு போகணுங்கிறதுக்காக என்னைக்கோ மன்மோகன் ஐயா பேசியதுன்ற வார்த்தையை சொல்லலாம். மோடி ஐயா வந்து முஸ்லீம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை, ஆனால் இவர் வந்து முஸ்லீம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார், தெளிவாக பயன்படுத்தினார். அரசியலில் யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டாமானாலும் பேசலாம், ஆனால் சில எச்சரிக்கைகளை தேச நலம் கொண்டவர்கள் கொடுக்க வேண்டும். வடக்கில் எந்த பிரச்சனையும் கிடையாது, தென்னகத்தில் இவங்க ஸ்ட்ராங்கு தானே, தெலுங்கானாவில் ஸ்ட்ராங்கு தானே, இவங்க தானே ஆட்சியில் இருக்காங்க. அப்போது இவர்களுக்கு அலாம் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு வருகிறது. அது ரொம்ப முக்கியம். நான் படிச்சுட்டேன். அதில் என்ன புரியுதுன்னா, காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை பாஜகவுக்கு பயத்தை கொடுத்துருக்கிறது. ஏன்னா வாக்கு வங்கி மாறிவிடுமோ, ஏன்னா இவர்கள் சொல்லியிருக்கிற நீங்கள் சொல்லக்கூடிய 8000 ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து அப்படின்ற ஒரு கதையை சொன்னார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கதையை சொன்னார். ஐயா, நான் சாகாமல் இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு மந்திரம் சொல்லணும், சொல்கிறேன், நாளைக்கு காலையில் போகிறேன். இந்த மந்திரத்தை சொல்லும்போது குரங்கை நினைக்கக்கூடாது. அவன் போயிட்டு 10 நாள் கழித்து விழுந்தடிச்சு, ஐயா என்னால் அந்த மந்திரத்தை சொல்லவே முடியல, எப்போ பார்த்தாலும் ஒரே குரங்கு ஞாபகமாகவே வருகிறது அப்படின்னு சொன்னான். இது ஒரு கதை, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி எனக்கு சாகாமல் இருக்கிறதுக்கான மந்திரம் தெரியும், ஆனால் நீங்கள் குரங்கை நினைத்து கொண்டு குழம்பிடக்கூடாதுன்னு நம்ம ஏன் சொல்கிறோன்னா, நீங்கள் முதல் தெளிவுக்கு வரணும், அதுக்கு தான் சொல்லப்பட்டது. ஆக காங்கிரஸை இந்த குரங்கை நினைத்து கொண்டு குழம்பி விடாதீர்கள்னு சொன்னவங்களுடைய லட்சணத்தில் நம்ம வைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா 50 ஆண்டு காலம் இந்தியாவை ஆண்டவங்க. இன்றைக்கி வந்து இந்தியாங்கிறது ஒரு ஒன்றியம்னு பேசுகிறாங்க, இந்தியாங்கிறது வந்து ஒரு தேசம்னு பேசுறதுக்கு தவறுறாங்க. இந்தியாவில் நீங்கள் சொல்லக்கூடிய 50 ஆண்டுகள் ஆண்ட காங்கிரஸ் கட்சி, பிரதமர் மோடி சொல்லும்போது என்னன்னா 50 ஆண்டுகள் ஆண்ட இந்த கட்சி வந்து கடந்த முறை இருந்த சீட்டை விட எண்ணிக்கை இப்படி தேய்ந்து போகுதுன்ற கவலை இருக்குதுன்ற மாதிரி டோனியில பேசுறாரு. இல்லையே, ஆமா, துணியெல்லாம் கரெக்ட் தான், அதெல்லாம் நாகரிகம், சபை நாகரிகம். அப்படி பேசும்போது காங்கிரஸ் முத் பாரத் தான் நம்ம பேசுறோம். ஆமா, அப்படி பேசும்போது அவ்வளோ சுருங்கி போய்விட்ட ஒரு கட்சிக்கு ஏன் இவ்வளோ பிரதானப்படுத்துகிற ஒரு விஷயம் இருக்குது இல்லை? அதாவது இப்போ இந்த முதல் கட்ட தேர்தலில் கூட அப்படி இல்லை, நார்த்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியது பாஜக அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல எதற்காக மோடி வந்து காங்கிரஸையே வந்து தூக்கி பிடித்து பேசுகிறார் அப்படின்ற ஒரு விஷயம். நான் வந்து உங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு பேச வேண்டிய அவசியம் பொறுப்பாக என்னிடம் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. நான் வந்து உங்களுக்கு இன்னார் இப்படி பேசியிருக்காங்க ஜாகிரதையாக இருங்கன்னு சொல்கிற எச்சரிக்கை பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. என்னிடம் கடமையும் இருக்குது, என்னிடம் பொறுப்பும் இருக்குது. 48 நிமிடம் ஒரு இடத்துல மோடி பேசுகிறார்.
நீங்கள் அந்த 3 நிமிடத்தை எடுத்துக்கொண்டு பேசுகிறீர்கள் என்று சொன்னால் வருத்தப்பட வேண்டியது நீங்கள் தானே ஒழிய மோடியோ நானோ இல்லை. 2 முறை தேர்தலில் வெற்றி பெற்ற ஒரு கட்சி, பெரும்பான்மையோடு இருந்த கட்சி, 3வது முறையும் பிஜேபி அப்படின்னு கூடிய ஒரு நிலையில் இருக்கும்போது காங்கிரஸ் ஒன்றுமில்லை, தேய்ந்து போய்விட்டது, எதுக்கு அதுக்கு இந்த முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமா, இந்த அளவுக்கு பேச வேண்டுமா? 2004 வாஜ்பாய் ஐயா தேர்தலை சந்திக்கிறார், இந்தியா ஷைனிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஒரு குற்றச்சாட்டு வாஜ்பாய் ஐயாவுடைய அந்த 4.5 வருஷம் ஆட்சியை பற்றி சொல்லுங்கள். இல்லை, வாஜ்பாய் பிரதமர் முன்னிறுத்தலையே. நான் சொல்கிறது 2004 வாஜ்பாய் ஐயா ஒரு இதுக்கு வர வாஜ்பாய் ஐயா நீங்க சொல்ற அந்த விஷயம் அதே மாதிரி இருக்கும்போது ஏன் பாஜக அவரை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தவில்லை? அதனாலதான் அவர் தோத்தாருன்னு நினைக்கிறீங்களா? இது பிரதமர் வேட்பாளர் சொல்லவில்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. நான் தப்பாவே பேசல. இல்ல, நீங்க சொல்லக்கூடிய அதே உங்ககிட்ட பதில் மட்டும்தான் நான் கேட்கிறேன். 2004 பிஜேபி ஜெயித்து விடும். ஏன்னா இந்தியாவுக்கு அப்போ தான் ஷைனிங் வந்தது. ஒரு 6000 சென்செக்ஸ் இருந்தது, 16,500 வரைக்கும் வந்தது. எல்லா இடத்துலையும் ஒரு தெளிவு வந்தது. 5 வருடம் தான் ஆட்சி செய்திருக்கு. கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு மேலே ஆட்சி செய்யாத ஒரு கட்சி புதுசாக வந்திருக்கு. அது ஜெயிக்க வேண்டிய கட்சி ஏன் தோற்று போச்சுன்னு கேட்கறதுக்கு உங்களுடைய ஒரு காரணம், வாஜ்பாய் என்பவரை நீங்கள் பிரதமராக முன்னிறுத்தவில்லை அப்படிங்கிறது மட்டும்தானே. அப்படி பார்த்தா நீங்கள் யாரையுமே பிரதமராக முடிவெடுக்கலையே. நான் ஏன் பயப்பட போகிறேன்? ஆனால் ஒரு அசம்பாவிதம் எங்கே வரலாம்னா, இவங்கெல்லாம் முடிவெடுக்காட்டி கூட, மமதாவோ அல்லது கெஜ்ரிவாலோ இவர்களெல்லாம் முடிவெடுக்காட்டி கூட, கொழுத்த பணம் வைத்திருக்கின்ற திமுகவும் கொழுத்த பணம் வைத்திருக்கின்ற லல்லு பிரசாதும் ராகுல் காந்தியை பிரதமராக்க வேண்டும் என்று நினைப்பதனால் இவங்க 2 பேர் சேர்ந்தே அவரை பிரதமர் என்கின்ற ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வரலாம். சொல்லாட்டியும் கொண்டு வரலாம். அந்த அளவுக்கு வலிமை மிக்கவர்களா இருப்பாங்க. பணம், கொழுத்த பணம் இருக்கிறது. யாருக்கிட்டையுமே அவ்வளவு பணம் இல்லை. இந்த 2 பேர்கிட்ட இருக்குங்கிற ஒரே காரணத்தினால கொண்டு வரலாம். பாஜகவை விட சக்தி வாய்ந்தவர்கள், வலிமை வாய்ந்தவர்கள். பணம்னு நான் சொல்றேன். நல்லவங்க கிட்ட பணம்ங்கிறது செலவழிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். கெட்டவங்க கிட்ட பணம்ங்கிறது எதை செய்வதற்காக வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த தேர்தல் அறிவிக்கையை நான் பேசியிருக்கேன், நேற்று வரைக்கும் பேசியிருக்கேன். ஏன் இன்னையோட எனக்கு பேச முடியாது, நாளைக்கு ஒரு தேர்தல், அடுத்த கட்ட தேர்தலுக்கு நான் எடுத்துக்கொள்ள வேண்டிய பிரச்சனை வேறாக இருக்கலாம். இலக்கு 400 தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பாஜக தேர்தலுக்கு முந்தி, தேர்தல் தொடங்குவதற்கு முன்பு சொல்லக்கூடிய விஷயங்களும், தேர்தல் தொடங்கிய கட்டத்திலிருந்து பேசக்கூடிய விஷயங்களும், ஒருவேளை பாஜகவுக்கு ஒரு தேர்தல் களத்தில் ஒரு பின்னடைவு இருக்கிறதோ. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, தேர்தல் முடிந்த உடனே ஓட்டர்கள் காணாம போச்சு அப்படின்னு சொல்லக்கூடியது அண்ணாமலை தொடங்கி, எல்முருகன் தொடங்கி, வினோத் செல்வம் தொடங்கி, தமிழிசை வரை எல்லாரும் அதை குற்றச்சாட்டை சொல்கிறார்கள். இப்போ சென்னையில் அப்படி ஒரு விமர்சனத்தை வைக்கும்போது ராதாகிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு, சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரியாக 5 முறை 2019 இது வரைக்கும் மாறி இருக்கு. ஒவ்வொரு முறையும் அரசியல் கட்சிக்கிட்ட நம்ம அந்த வாக்காளர் பட்டியலை கொடுத்துடுறோம். இப்போ இந்த சரிபார்க்கக்கூடிய விஷயங்களை ஏன் பாஜக கோட்டை விட்டு விட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி. ஒரு விஷயம், நீங்கள் 3 கேள்வியாக நான் பிரிச்சுக்கிறேன். அது என்ன, தேர்தல் முடிந்த உடனே 1,00,000 பேருங்கிறீங்க, 850 பேருங்கிறீங்கிற கேள்வியை நீங்கள் கேட்குறீங்க. நாளைக்கு தேர்தல், இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் எல்லாம் நல்லா நடக்க போகுதுன்னு தான் எல்லாரும் நம்புகிறோம். யாரும் என்கிட்ட என்னுடைய பேர் இல்லைங்க ஐயா அப்படின்னு சொல்லலை. 1,00,000 பேர் கோயம்புத்தூரில் இருந்தாங்க, ஆனால் என்கிட்ட யாரும் சொல்லலை. தேர்தல் முடியும் போது, ஓட்டு போடும்போது தான் அவன் என்கிட்ட சொல்கிறான், ஐயா என் பேரை எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறான். அப்போ தான் நான் அந்த பிரச்சனையை எழுப்ப முடியும். நான் உங்கள் காலை மிதிச்சிருந்தா நீங்கள் ஐயோன்னு கத்தணுங்கிற வெயிட் பண்ண வேண்டியதில்லை, உணர்வுபூர்வமாகவே என்னால் சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் என் காலை மிதிப்பீர்கள் என்று சொன்னால் அதுக்கப்புறம் தான் நான் ஐயோன்னு கத்த முடியும். நீங்கள் ஒன்று பண்ணுங்க. இணையத்திலையும் இருக்குது. இப்போ ஒரு கட்சி நடத்துகிறவங்க கட்சியில் அந்தந்த தொகுதியில் பேர் இருக்குதா, சேர்க்கப்பட்டிருக்குதா, விடுபட்டிருக்குதா, அப்போ அது பார்க்கக்கூடிய அந்த பூத் ஏஜென்ட்டுகளுக்கான பணி இல்லையா? அது அந்த அரசியல் கட்சி அதுக்கான கடமை. ஏன்னா அவங்களுக்கான. இப்போ நீங்கள் யாரை பற்றி சொல்கிறீங்க? பிஜேபியோடைய வாக்காளர்களை பிஜேபி பார்த்துருக்கணும். ஆமாம், இன்னைக்கு நம்ம அவ்வளோதானே, அவ்வளோதானே, ரைட். தேர்தல் ஆணையத்துக்கு தெளிவாக சொல்லியிருக்கு. அது கொண்டாந்து உட்காந்துச்சு, வாயா பாருன்னு சொல்லிச்சு. ஒவ்வொரு ஸ்கூலாக உட்கார வச்சு, இந்த ஸ்கூலில் உட்காரணும்னு அறிவிச்சுது. போய் பார்த்துருக்க வேண்டியது உங்களுடைய வேலை. பார்க்கல, சந்தோஷம். ஆனால் இந்த 1,00,000 வாக்காலையோ அல்லது அந்த 850 வாக்காலையோ அல்லது இன்னைக்கு இவங்களாம் சொல்லக்கூடிய சில வாக்குகளாலேயோ தேர்தல் ரிசல்ட் மாறப்போவதில்லை. காரணம் என்னன்னு சொன்னா, அதனாலதான் பாஜக அதை பத்தி பெருசா எடுத்து தவறா திசரிக்கிறீங்க. ஒரு காவல் அதிகாரி நீங்கள் ஹெல்மெட் போட்டுக்கல, நான் 500 ரூபா ஃபைன் கொடுக்குறேன் அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்ட உடனே நீங்கள் அப்போ அவனை பிடிச்சிட்டிங்களா, இவனை பிடிச்சிட்டிங்களா, ஹர்ஷத் மேத்தாவை பிடிச்சிங்களான்னு நாயகன் கமல் மாதிரி பேசுவீங்கன்னா, போலீஸ்கார் 500 ரூபா வாங்குற வரைக்கும் பொறுமையாக தான் இருப்பார், வண்டி சாவியை எடுத்து வச்சுருவார். ரொம்ப சிம்பிள். இதில் எந்த தப்பும் அவர் பண்ணலை. அதே மாதிரியே தான் ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய காரியகர்த்தாக்களிடம் சொல்லி இந்த இடத்துல போய் பாருங்கன்னு சொல்லியிருக்கு. ஒவ்வொருத்தரும் நான் போன வாட்டி ஓட்டு போட்டேன், இந்த வாட்டி ஓட்டு போட்டேன் அப்படின்றாங்க.
ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமா என்ன இருக்குன்னா, கணவனுக்கு ஓட்டு இருக்குது, மனைவிக்கு இல்லை, அண்ணனுக்கு ஓட்டு இருக்குது, அம்மாவுக்கு இல்லை, இப்படியெல்லாம் சின்ன சின்ன தவறுகள் நடந்திருக்கு. அதனால் வாக்கு வித்தியாசம் எந்த அளவு குறைஞ்சிருக்குங்கிறீங்க? போன வாட்டியை விட இந்த விட 4% குறைஞ்சிருக்கு. 3% தான் குறைஞ்சிருக்கு, அவ்வளோதான் குறைஞ்சிருக்கு. அடுத்த தேர்தலுக்காவது இவங்க போய் கமலஹாசன் மாதிரி என்னுடைய பேர் இல்லை, என்னுடைய பேர் இல்லை அப்படின்னு புலம்பாமல் ஒழுங்காக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நான் பார்க்கணும். என்னுடைய பொறுப்பு முதல்ல தமிழிசை அக்கா பேசுகிறதோ அல்லது அண்ணாமலை ஐயா சொல்கிறதோ இன்றைக்கி தான் அவங்க ஏன் பேசுனாங்கன்னா இன்றைக்கி தான் அவங்களுக்கு அந்த பிரச்சனை தெரிகிறது. இவ்வளோ பெரிய போட்டி இருக்கக்கூடிய தமிழகத்தில் செஞ்சுருக்கலாம். ஆமாம், அப்போ நம்ம வந்து எந்த இடத்துல அதுக்கு நான் ஒரு காரணம் சொல்லுவேன். என்கிட்ட ஆதாரம் இல்லாததுனால நான் சொல்ல முடியாது. இந்த ஓட்டர் லிஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிட்டு கொடுக்கறது கொடுக்காமல் இருக்கிறதுங்கிற வேலையெல்லாம் சிலர் பண்ணாங்க. பாரதிய ஜனதா கட்சியிலே கூட சிலர் அதை செய்யலை. நான் என்னுடைய உதாரணத்துக்கே சொல்கிறேன். நான் இருக்கிற ஊரில் 9 மாதமாக ஓட்டர் லிஸ்ட்டு கேட்டேன். ஐயா, என்னுடைய வார்டில் நான் போய் தெரி பார்க்குறேன், எல்லாருக்கும் இருக்கா, வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா, திட்டம் அந்த திட்டம் இந்த திட்டம் இருக்குது, எடுத்து உரைக்கலாம் அப்படின்னு கேட்டேன். யாரும் கொடுக்கல. நீங்கள் போய் இணையத்தில் எடுக்கலான்னாங்க. நான் இணையத்தில் போய் எடுத்தேன்னா ஒரு 10 வீடு போயிட்டு 4 வீட்டில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருந்து எனக்கு அதுக்கு லிங்க் ஆகலைன்னா என் மேலே அவங்க சந்தேகப்பட்டாங்கன்னா நான் போய் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் அந்த ஓட்டர் லிஸ்ட்டை கேட்டேன், எனக்கும் கொடுக்கல. இதில் பொறுப்பாக நடந்திருக்க வேண்டியது குடிமகன் தானே ஒழிய. போன வாட்டி நீங்கள் ஓட்டு போட்டிங்களா, இந்த வாட்டி நீங்கள் ஓட்டு போடலையா, நீங்கள் போய் உங்களுடைய ஆதாரங்களை காட்டி நீங்கள் ஓட்டு போடலாம். டெண்டர் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த டெண்டர் ஓட்டை எடுத்து வைத்து கொள்வார்கள். ரிசல்ட் வரும்பொழுது உங்கள் வாக்கை எண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த ரிசல்ட் வந்து 5000க்கும் கம்மியாக வந்து 3000க்கும் கம்மியாக வந்து அல்லது 200க்கும் கம்மியாக வந்தக்கூடிய சூழ்நிலை வந்ததுன்னா இந்த டெண்டர் வாக்கை எண்ணுவார்கள். அது அந்த மாதிரி ஒன்று இருக்குது. இதை திரும்ப விஜய் ஒரு சர்க்கார்னு ஒரு படம் எடுத்து 18B 19C அப்படின்னு தான் சொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த குடிமகன்களுக்காக நம்ம வருத்தப்படலாமே தவிர வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இல்லை, கோவையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது அண்ணாமலை தலைமையில், இந்த வாக்காளர்கள் விடுபட்டு போனவர்கள். இது ஒரு சமூக வலைதளங்களில் என்ன ஆகிட்டு இருக்குன்னா, என்னுடைய வாக்கு இல்லை, என்னுடைய பெயர் இல்லை அப்படின்ற பதாகைகள்லாம் ஏந்தி நான் உயிரோடு தான் இருக்கிறேன் அப்படின்லாம் வச்சு அந்த ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. அப்படி அந்த பதாகை ஏந்திருக்கிற நபர் வாக்களித்து அந்த அடையாள மையோடு இருக்கிறாரு அப்படின்ற விமர்சனங்களும் எழ ஆரம்பிச்சிருக்கு. அது ஒரு நம்பிக்கையின்மையை வாக்கு அளிக்கின்றவர்களுக்கு தோற்றுவிக்கும். ஆமாம், அடுத்த முறை இதை விட 2% கம்மியாக வாக்கு வர்றதுக்கு வாய்ப்பு வந்துடும். அது இருக்கும். ஆனால் அவர் வாக்களித்தவரை எனக்கு வாக்கு இல்லை அப்படின்ற ஒரு பதாகை ஏந்திட்டு இருக்கிறாருன்னும் போது இந்த ஆர்ப்பாட்டம் அப்படின்ற ஒரு விமர்சனத்துக்குள்ளே வருது. அந்த இடத்துலையும் சரியாக செயல்படாமல் ஒரு பாஜக. நான் பொதுவாக ஒன்று ஒப்பிட்டு பேச மாட்டேன். நான் கேள்வி கேட்கணும்னு நினைத்தா எப்படி வேணாலும் கேள்வி கேட்கலாம். அவர்கள் ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள். அவர்கள் தன்னுடைய எதிர்ப்பை காட்டுவதற்கான வேலையை கொண்டு வந்தாங்க. அது சரியா தப்பான்னு பேசுறதுக்கு ஒரு விரலை நீட்டினால் 3 விரலை உங்களை பார்க்குங்கிற கென்னடி சொன்ன பின்னாடி அண்ணா சொன்ன விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சு. மற்றும் ஒரு நேர்காணல் சந்திப்போம். நன்றி.